ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி வேண்டுதல் செய்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்வின் கடினப்பாடுகளிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். இந்த நாளிலும் துன்புறும் மக்களுக்கு யோவான் வழியாக நீர் அளித்த காட்சியை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தைகளால் உரம் கொண்டு சான்றுகளாக வாழ அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி, ஆமீன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அரியணையில் அமர்ந்திருந்த ஆண்டவரின் வலக்கையில் ஒரு சுருளேடு இருந்தது என்கின்ற காட்சியை தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். இந்த சுருளேடு 7 முத்திரைகளால் மூடப்பட்டிருந்தது. இந்த முத்திரையை யாராலும் திறக்க இயலவில்லையே என யோவான் அழுகிறார். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் யோவானிடம் வந்து, அழாதே, யூதா குலத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் அதனை திறக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்றார். அதன் பின்பு யோவான் கண்ட காட்சி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உள்ளது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இந்த வசனத்தில் ஆட்டுக்குட்டி பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் உள்ளன. அவற்றை இன்று சிந்திக்கப் போகின்றோம். முதலாவதாக, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. நாம் வாசித்த வசனத்தை பாருங்கள். 6ஆம் வசனம். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இந்த காட்சியின் அடிப்படையில் 4 உயிரினங்களும் அரியணையை சுற்றி ஒரு வட்டமாகவும் 24 மூப்பர்களும் ஒரு பெரிய வட்டமாகவும் ஆட்டுக்குட்டி 4 உயிரினங்களின் உள்வட்டத்திற்கும் 24 மூப்பர்களின் வெளிப்புற வட்டத்திற்கும் நடுவில் நிற்கிறது என நாம் புரிந்து கொள்ளலாம். ஆட்டுக்குட்டி முழு காட்சியின் மையமாக நடுவில் நிற்கிறது. ஆட்டுக்குட்டி என்பது வெளிப்படுத்தலின் சிறப்பியல்பு கருத்துக்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். ஆட்டுக்குட்டி என்பது 29 முறைகளுக்கு குறையாமல் வெளிப்படுத்தல் நூலில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29, 36 ஆகிய வாக்கியங்களில் முழுக்கு முனிவர் யோவான் இயேசு கிறிஸ்துவை உலகின் பாவத்தை நீக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறுகின்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என பேதுரு பேசுகின்றார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஏசாயா இயேசுவை குறித்து இறைவாக்குரைக்கிறார். எரேமியா 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன் என்று எரேமியா கூறுகிறார். இங்கு வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி என்னும் புதிய கருத்தை திருத்தூதுவர் யோவான் குறிப்பிடுகின்றார்.
கொல்லப்பட்டதற்கான அடையாளங்களை ஆட்டுக்குட்டி இன்றும் கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய பொருள். விண்ணகத்திலும் மனுக்குலத்துக்காக ஆண்டவர் பட்ட காயங்கள் தெரியும்படி அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருப்பதாக யோவான் காட்சி காணுகிறார். இந்த காட்சி 2 உண்மைகளை நமக்கு சொல்கின்றது. ஒன்று, முழு மனுக்குலமும் மீட்கப்படும் வரை கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாகவே காயங்களுடன் நின்று கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் அவரை மேலும் மேலும் காயப்படுத்துகின்றோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கேட்பதை இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம். அவரது காயங்கள் ஆற வேண்டுமெனில் அல்லது அவரை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டுமெனில் நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்பது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கும் ஆட்டுக்குட்டி நமக்கு சொல்லுகின்ற முதலாவது பொருள். மற்றொன்று, நீதிக்காக நேர்மைக்காக பாடுறும் மனிதருக்காக ஆண்டவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே நீதிக்காக நேர்மைக்காக பாடுறும் போது அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என நம்பிக்கை கொள்ள இங்கே இந்த காட்சியின் மூலமாக ஆண்டவர் அழைக்கிறார். மேலும் நமது வேதனைகளை துன்பங்களை அனுபவித்து அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்னும் செய்தியை நம் உள்ளத்தில் உணர்ந்து ஆறுதல் பட ஆண்டவரின் பலத்தால் துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள இந்த காட்சி மூலமாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்ற மற்றொரு உண்மை 7 கொம்புகள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளை உடையதாய் இருந்தது. இங்கு 7 கொம்புகளுக்கு 2 பொருள்கள் உள்ளன. முதலில் 7 கொம்புகள் சர்வ வல்லமையை குறிக்கின்றன. திருமறையிலிருந்து 1-2 எடுத்துக்காட்டுகளை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மோசேயின் ஆசீர்வாதத்தில் யோசேப்பின் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும், அவைகளாலே ஜனங்களை பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சிதேக்கியா இறைவாக்கினர் இரும்பு கொம்புகளை உருவாக்கி அவைகளால் சீரியர் நிர்மூலமாக்கப்படுவர் என்பதை அடையாளமாக காண்பிக்கின்றார். 75ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் துன்மார்க்கன் தன் கொம்பை உயர்த்த வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகின்றான். சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை சிதறடித்த நாடுகளுக்காக நிற்கும் 4 கொம்புகளின் காட்சியை சகரியா காண்கின்றார். எனவே 7 கொம்புகள் உடைய ஆட்டுக்குட்டி என்பது ஆட்டுக்குட்டியின் ஆற்றலை அல்லது வெற்றி பெறுதலை சுட்டிக்காட்டுகின்றது. இரண்டாவதாக 7 கொம்புகள் ஆட்டுக்குட்டியின் மரியாதையை அல்லது ஹானர் ஆஃப் த லேம்ப் பற்றி சொல்லுகின்றது. 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் கடவுளின் தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சங்கீதக்காரர் கூறுகின்றார். 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நல்லவனின் கொம்பு மரியாதையுடன் உயர்த்தப்படும் என்றும் 148ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் கடவுள் தனது ஜனத்தின் கொம்பை உயர்த்துகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்விரு பொருள்களின் அடிப்படையில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கும் ஆட்டுக்குட்டி காயங்களை தாங்குகின்றது. ஆனால் இப்போது 7 கொம்புகளை உடையதாயிருப்பதால் ஆற்றல் பெற்றுள்ளது, மரியாதை ஏற்படும் நிலையில் உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 7 என்பது முழுமையை குறிக்கும் எண். எனவே பாடுகளும் வேதனைகளும் அகன்று ஆட்சி செலுத்தப் போகின்றது என்பதை அடையாளமாக சுட்டி காட்டுகின்றது. இந்த காட்சி
இவ்வுலகில் சோர்வுற்று வாழும் ஆண்டவரின் மக்களுக்கு ஆறுதல் தரும் செய்தி. அடிக்கப்பட்ட அல்லது துன்புற்ற நிலையில் வாழும் மக்களின் கொம்பை உயர்த்தும் ஆற்றல் ஆண்டவரிடம் இருக்கிறது என்பதை இந்த காட்சி நமக்கு உணர்த்துகின்றது. துன்புறுவோர் அல்லது இந்த உலகில் வேதனைகளை அனுபவிப்போர் என்றும் துன்புற வேண்டிய அவசியமில்லை. ஏற்ற வேளையில் கடவுள் துன்புறுவோரின் கொம்பை உயர்த்த காத்திருக்கிறார் என்பது இந்த காட்சி தரும் நற்செய்தி. இந்த பகுதி சொல்லுகின்ற மற்றொரு உண்மை 7 கண்கள். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 3வது பகுதியை பாருங்கள். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற கடவுளுடைய 7 ஆவிகளேயாம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்றதொரு காட்சி சகரியாவிலும் உள்ளது. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சகரியா இறைவாக்கினர் 7 விளக்குகளை காண்கிறார். இந்த 7 விளக்குகளும் அல்லது கண்களும் பூமி எங்கும் சுற்றி பார்க்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கடவுளின் சர்வ ஞானத்தை குறிக்கின்ற ஒரு உருவகம். கடவுளின் கண்களுக்கு தெரியாத எதுவும் பூமியில் இல்லை என்பதை இந்த காட்சி நமக்கு சொல்லுகின்றது. இங்கு ஆட்டுக்குட்டியின் 7 கண்கள் என்பது கிறிஸ்துவுக்கு இருக்கும் 7 கண்கள் என்பது பொருள். இஸ்ரவேலரின் நம்பிக்கையாகவும் கனவுகளின் நிறைவேறுதலாகவும் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனெனில் அவர் யூதாவின் சிங்கம், தாவீதின் வேர். அவர் மனிதர்களுக்காக தியாகம் செய்தவர். அவர் விண்ணகத்திலும் தியாக அடையாளங்களை தாங்கி நிற்கின்றார். எனவே கடவுளின் கண்களாக கிறிஸ்துவின் கண்கள் உலகிலுள்ள அனைவரையும் நோக்கி பார்க்கின்றன. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் புலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரது கண்களுக்கு எவரும் தப்பிக்க இயலாது. இந்த காட்சியையே பக்தன் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிலும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன என்று அழகாக பாடுகிறார். நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரின் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. இன்னமும் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழவில்லை எனில் இன்றே நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஆசீர்வாதங்களை பெற முயற்சிக்கும்படி இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. அடிக்கப்பட்ட வண்ணமாக நிற்கும் ஆட்டுக்குட்டியானவரின் காயங்களை ஆற்ற நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் ஆட்டுக்குட்டி நம்மோடு இருப்பதால் பாடுகளில் பலம் பெற, ஆறுதல் பெற அவர் நம்மை அழைக்கிறார். 7 கொம்புகளை உடையவர் எனும் காட்சி நமது கொம்புகளை உயர்த்த அவரால் இயலும் என்னும் நற்செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. 7 கண்களை உடையவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்மை பார்க்கும் கடவுளின் கண்கள் மகிழ்ச்சியடையும் நிலையில் நாம் இருக்கிறோமா? ஜெபிப்போம். அடிக்கப்பட்ட வண்ணமாக இன்றும் விண்ணகத்தில் நின்று கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து எங்களை மீட்ட அன்பை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய அன்பை உணர்ந்து நாங்கள் பாவம் செய்து மீண்டும் உம்மை காயப்படுத்தாது தூயோராக வாழ்வதற்கு உம்முடைய ஆற்றலை தர ஜெபிக்கிறோம். 7 கொம்புகளை உடைய நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறேன். ஆகவே இந்த உலகின் பாடுகளை குறித்தோ வேதனைகளை குறித்தோ கவலை கொள்ளாது உம்முடைய ஆற்றலை நம்பி உறுதியோடு வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் தியானித்தோம். எங்களை பார்க்கிற நீர் மகிழ்ச்சி அடையும்படி எல்லா வேளைகளிலும் நாங்கள் நடந்து கொள்ள தூய ஆவியர்
எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.